அனைவருக்கும் வணக்கம். வந்தாச்சு பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ ஒரு வீடியோ மாதிரி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன். அதில் அண்ணன் விஜய் சேதுபதியும் வர்றாரு. அவர் ஒரு கோட்டை மாட்டுறாரு. அப்படியே அவரை அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணடிக்கிறாரு. உண்மையாலுமே ஒரு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ணன் விஜய் சேதுபதி இந்த ஹோஸ்ட்டுக்கு அப்படியே பார்க்கும்போது 100% பொருந்தி போனவர் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா போன சீசனில் கமல் சார் ஹோஸ்ட்டாக இருந்தார்லே, அவர் ஒரு நடுநிலை தன்மையே இல்லாதவர். ஒரு பக்கம் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி ஒரு சில பேர்த்துக்கு எதிராக பேசிக்கிட்டு ஒரு நடுநிலை தன்மையே இல்லாதவர். அது மட்டும் இல்லாமல் அவர் கருத்தை அப்படியே அங்கே இருக்க கண்டஸ்டண்ட்டில் திணிச்சு அதை பேச வச்சு அதை ஒரு மாதிரி அந்த ஷோயை கொண்டு போனார். கமல் சார் ஒரு நடுநிலை தன்மையே இல்லாதவர். ஆனால் அண்ணன் விஜய் சேதுபதி அவர் இத்தனை வருஷமாக அவர் கொடுத்துருக்க பேட்டி, அவர் பேசுகிற விதம் எல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு நடுநிலை தன்மையாக இருப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். அப்படி பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர் ஒரு சரியான தேர்வு. பிக் பாஸ் சீசன் 8க்கு சூப்பர் ஹோஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் வந்தாச்சு பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோ வர வேண்டி இருக்குது. ஏன்னா இது ப்ரொமோ மாதிரி இல்லை, சும்மா விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டு அப்படிங்கிறனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. இதில் கமல் சார் போன சீசனில் நடுக்கடை நின்றுக்கிட்டு அவர் சில வசனங்கள்லாம் பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி வசனங்களோடு வந்தால் தான் அது ப்ரொமோ. இது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஹோஸ்ட் அப்படிங்கிறது தான் ஒரு ஹோஸ்ட்டை மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டஸ்டண்ட்டு, ஏன்னா போன சீசனில் கமல் சார் இருந்தப்போ சீசன் 7 ஒரு 30 நாளைக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் பீக்குக்கு போய் டிஆர்பி நல்லா போச்சு. ஆனால் இது புது ஹோஸ்ட்டு அப்படிங்கிறனால கொஞ்சம் டிஆர்பி அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டஸ்டண்ட்டை நல்ல கண்டஸ்டண்ட்டாக போடணும். ஏற்கனவே பிக் பாஸ் அப்படிங்கிறதுக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் இருந்தால் கூட அந்த கண்டஸ்டண்ட் தான் முக்கியம். நல்ல கண்டஸ்டண்ட்டாக போடணும். அந்த போன சீசனில் போட்ட மாதிரியெல்லாம் ஒரு சில பேர்த்த போடக்கூடாது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்தான்ல, வெந்து தணிந்தது காடு, சிம்புக்கு வணக்கத்தை போடு, வெந்து தணிந்தது காடு அப்படின்னு சொல்லி அதை சுற்றிக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா. அவனை மாதிரி ஆட்கள்லாம் போட்டு பிக் பாஸை கேவலப்படுத்தி குட்டிச்சவராக்கி பிக் பாஸ் நிகழ்ச்சியே இவனையெல்லாம் ஏன்டா எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டஸ்டண்ட்டை போன சீசனில் எடுத்தாங்க. இந்த சீசனும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் விட்டுட்டு நல்ல கண்டஸ்டண்ட்டை எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு மக்கள்கிட்ட சீக்கிரம் ரீச் ஆகும். அது ஒரு டிஆர்பி நல்லா கூடும். ஏன்னா விஜய் சேதுபதி அவருக்கு ஒரு நல்ல கோஸ்ட் இருக்கும்போது நல்ல ஒரு டீமை செலக்ட் பண்ணணும். அது யார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறையா பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. யார் கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அர்ச்சனா இருக்காங்கள்ல, அர்ச்சனாவுடைய காதல் ஒருத்தர் இருக்கார் அருண்ட்டு, அவர் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் உள்ளே வந்தார்னா அர்ச்சனா இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியும். அர்ச்சனா மாதிரி ஒரு ஆள் திருப்பி வந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அஜய் மாதிரி ஆள், அர்ச்சனா மாதிரி ஆள், விசித்ரா மாதிரி ஆள், இவங்க வந்தாங்கன்னா அந்த ஷோ நகர்த்தி கொண்டு போவாங்க. நம்ம பிரதீப் மாதிரி ஆள், அது மாதிரி தனலட்சுமி போன்றவர்கள்லாம் அந்த ஷோ நகர்த்திட்டு போவாங்க. ஆனால் இந்த வெந்தி தெரிந்தது காடை உள்ளே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் என் மனைவி தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாதியிலே பிக் பாஸை தாவி குதிச்சுட்டு போகிற வேலையெல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி ஆட்கள் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்களை போட்டால் நல்லாயிருக்கும். மெயினாக ஃபேட்மேன் வராரு அப்படிங்கிற ஒரு பொருளையை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் போட்டு விட்றாங்க. ஃபேட்மேன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் இப்போ தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு. சார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் உடம்புக்கு உள்ளே போயிட்டு அவர் என்ன பண்ணுவார் பாவம், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வாய்ப்பு இல்லை. இன்னும் சில போட்டியாளர்கள் பேர்லாம் சொல்கிறாங்க, சாரி சோயா, அப்புறம் டிடிஎஃப் வாசனை அப்படி சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஆனால் அவங்களாம் வரணும். சும்மா வர்றாங்க ரூமரில் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நல்ல ஒரு போட்டியாளராக பிடிச்சி போட்டால் தான் உள்ளே வந்தால் தான் அது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி போன சீசனில் பார்த்தீங்கன்னா பெருசாக கேமே வைக்கலை. அதுக்கு முன்னாடி 5வது சீசன்லாம் சூப்பர் கேம் வச்சாங்க. 6வது சீசனில் நல்லா கேம் வச்சாங்க. 7வது சீசனில் பார்த்தீங்கன்னா வாயிலே வடை சுட்டுக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அது மாதிரி இல்லாமல் ஏன்னா மணியெல்லாம் எந்த அளவுக்கு இது பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரியும். அவர் டாப் 2ல் வந்தார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் நல்ல ஒரு கேம் வச்சு அந்த ஷோ நல்லா சுவாரஸ்யமாக அப்படியே கொண்டு போனோம். ஒரு 5வது சீசன் 6வது சீசன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். வந்தாச்சு பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட்டு, சூப்பர்னே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.